குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். 31 பேரின் அரசு பணி ஆணை ரத்து. கரூர் விவகாரத்தில் திடீர் திருப்பம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் 10 லட்சமும் தாவேகா சார்பில் 20 லட்சமும் இழப்பீடாக வழங்கப்பட்டது. தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி அறிவிக்கப்பட்டது. நெரிசலில் இறந்த 31 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கும் 2020 அரசாணையில் அரசியல் கூட்ட நெரிசலில் இறப்போருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அரசு பணி நியமனங்களுக்கான பொது போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய அனைத்து குடிமக்களின் அரசியலமைப்பு உரிமைகளுக்கு இது முரணானது. வழக்கு விசாரணை மற்றும் சிபிஐ புலனாய்வு நிலுவையில் இருக்கும் சூழலில் இதுபோன்று அரசு பணி வழங்குவது சாட்சியங்களை மாற்றியமைக்க வாய்ப்பளிக்கும். எனவே 31 பேரின் பணி நியமன உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பொதுநல மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காக்க 31 பேருக்கு பணி வழங்கியது அரசின் கொள்கை முடிவாகும். அரசியலமைப்பு சட்டத்தின் வரம்பிற்கு உட்பட்டே இது மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒப்புதலில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்த சிறப்பு பணி நியமனங்களுக்கு தேர்வாணையத்தின் ஒப்புதல் தேவையில்லை என டிஎன்பிஎஸ்சி சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தரப்பு விளக்கங்களை கேட்ட நீதிபதிகள் சில விமர்சனங்களை முன்வைத்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கி ஏன் சுய தொழில் முனைவோராக மாற்றக்கூடாது? அரசு பணி வழங்குவதற்கு பதில் அது பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது. எந்த பணியும் சாதாரண பணி அல்ல, அது ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கு உதவும் பணியே. கருணை அடிப்படையில் வேலை கிடைக்க பலர் காத்திருக்க கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஏன்? சிவகாசி வெடி விபத்தில், பஸ் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குவீர்களா? தினமும் சாலை விபத்தில் பலர் உயிரிழக்கின்றனர். அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேர் குடும்பத்திற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பணி நியமனத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆய்வில் இறங்கிய சிஎம், கோயம்பேட்டில் உற்சாக வரவேற்பு. கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்று முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். ஆலையில் சுத்திகரிக்கப்படும் நீரின் தரம், கட்டமைப்பு, செயல்திறன் குறித்து அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டறிந்தார். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கோயம்பேடு பகுதியில் 2020 முதல் செயல்பட்டு வருகிறது. 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கொள்ளளவு செயல்பாட்டில் உள்ளது. நாள் ஒன்றுக்கு 45 கோடி லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு பல பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 1 மணி நேரம் ஆய்வுக்கு பின் வெளியே வந்த முதல்வர் விஜய் சாலையின் இருபுறமும் காத்திருந்த மக்களை கொட்டும் மழையில் குடைபிடித்தவாறு சென்று பார்த்து கையசைத்தார். பழிவாங்க வேண்டுமென்பதே தாவேகா அரசின் ஒரே பணி. உதயநிதி குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசி கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நேரில் சந்தித்து பேசினார். மார்க்கண்டேயன் அவர்கள் தெரியும், கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை தவறா பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு ஒரு மிரட்டுகின்ற பணியை இந்த செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தப்பட்ட அவரை சந்திச்சு அவர் நலம் விசாரிக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் கீழச்சின் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சீதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் போய் நேரில் அவரை சந்திச்சு நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தைரியமா இருக்கிறாரு. சோசியல் மீடியால அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்ல போனா தூத்துக்குடியில, திருநெல்வேலியில தான்
தாவேக்க நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சட்டமன்றத்துல பேசியிருக்கிறேன். அதை பத்திலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்காம, சொல்லப்போனா அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பத்திலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்கதான் சொல்றேன்னு. இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு வந்து முழு விவரங்கள் வெளியிட தாவேக அரசுக்கு எதற்கு தயக்கம்? தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டோம் என தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது தாவேக அரசு. ஆனால் மூடப்பட்ட கடைகளின் முகவரிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதுவரை வெளியிடப்படவில்லை. மூடப்பட்டதாக கூறப்படும் கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனவா என்ற கேள்விக்கும் ஆர்டிஐயிடம் பதில் இல்லை. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின் புதிய டாஸ்மாக் கடைகள் ஏதேனும் திறக்கப்பட்டுள்ளனவா என்ற கேள்விக்கான பதிலையும் மென்று முழுங்குகிறது இப்போதைய அரசு. எது கேட்டாலும் அந்தந்த மாவட்ட மேலாளர் அலுவலகத்துக்கு அணுகவும் என்றே ஒரே பதில்தான் ஆர்டிஐயிடமிருந்து கிடைக்கிறது. ஆர்டிஐ மூலம் எளிதாக மக்கள் பார்வைக்கு வெளிப்படுத்துவதில் அரசுக்கு என்ன சிக்கல்? இதுவரை மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் முழு விவரங்களையும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மாற்றுப் பணிகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட தயக்கம் ஏன்? மக்களின் கேள்விகளுக்கு முதல்வர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும். வெட்டி வசனமும் வீண் விளம்பரமும் இனி கதைக்காகாது எனவும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேயர் பிரியாவுக்கு மர்ம நபர் தொல்லை. சென்னை மேயர் பிரியா, வயது 32, திமுகவை சேர்ந்தவர். பிரியா இன்று சென்னை கமிஷனர் அமல்ராஜை சந்தித்து புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். என்னுடைய பழகிய வீடியோக்கள், பேட்டியளிக்கும் வீடியோக்கள் உள்ளிட்டவற்றை சித்தரித்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அவதூறாக சித்தரித்து பரப்புகிறார்கள். அலுவலக எண்ணுக்கும் அடையாளம் தெரியாத நபர்கள் தொல்லை கொடுப்பதாகவும் பிரியா புகாரில் தெரிவித்துள்ளார். புகார் குறித்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேயர் பிரியா கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து அந்த நபரை டிராக் செய்வதாக கூறப்படுகிறது. அவதூறு பேச்சு, இந்து முன்னணி நிர்வாகி மீது வழக்கு. கோயில்களில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி நேற்று தமிழகம் முழுதும் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருநெல்வேலி சேரன் மகாதேவியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்து முன்னணி நிர்வாகிகள் சிலர் முதல்வர் விஜய், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்து முன்னணி நிர்வாகி நீலகண்டன் மீது 2 பிரிவுகளின் கீழ் சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர்.